என்ன சஞ்சு, போன காரியம் சக்சஸா? விமல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டேண்ணா. போன காரியம்லாம் என்னவோ நல்லா தான் முடிஞ்சுது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் சஞ்சு? அண்ணா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷாக் ஆவீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவந்திகா பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. சி, அவளால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமா? ச்சே. என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு சஞ்சு. அண்ணா நான் விமலை பார்த்து நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையும் பேச போயிருந்தல, அப்போ அடி பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சும்மா தான் பண்ணிட்டு இருக்காளுங்கன்னு நினைச்சா இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காளுங்க. நான் கூட இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய விஷயத்த சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்க கூட இல்ல. நீ சஞ்சனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணா, எல்லாமே உண்மைதான். அந்த கீர்த்தனாவும் அவந்திகாவும் சேர்ந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாத விமல் மாமா இப்போதான் வாயை திறந்தாரு. நான் ஏதோ கீர்த்தனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினச்சி அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ச்சே, அவந்திகா இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மமா? பாவம் அந்த கார்த்திக், அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு பொண்ணு இவ்வளோ சீப்பா ட்ராமா பண்ணி அவளோட கல்யாணத்தை அவளே நிறுத்துவாளா? ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் பார்க்குறேன். இந்த ஒரு அநியாயம்லாம் எங்கேயுமே நடக்கவே நடக்காது. ஆமா அண்ணி, இவளுங்க ரொம்ப மோசமாக இருக்காளுங்க. இதுக்கு மேலே சும்மாவே விடக்கூடாது. அண்ணா வா போலாம். எங்க சஞ்சு? இப்பவே எல்லா உண்மையும் போய் அவினாஷ் அண்ணா கிட்ட சொல்லலாம். அப்பதான் அந்த அவந்திகாவை வீட்டை விட்டு துரத்துவாரு. சஞ்சு, பைத்தியம் மாதிரி பேசாத. அண்ணா நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? இவ்வளோ பண்ணிட்டு நம்ம அண்ணா கூட அவ வாழ்வாளா? நம்ம அவினாஷ் அண்ணாவை அவ சீட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானா? எனக்கு எல்லாம் புரியுது சஞ்சு. ஆனா இதை போய் அவினாஷ் கிட்ட சொன்னா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியாது. பாவம் அவினாஷ் அண்ணா, அவன் பண்ணாத தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்றியா? அதுக்காக அவந்திகா கூட சேர்ந்து காலம் ஃபுல்லா வாழ சொல்றியா? அவளே சரியான நாடகக்காரி. அவ கூட வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும்? புரியாம பேசாத சஞ்சு. இந்த உண்மை தெரிஞ்சா பாதிக்க போறது அவினாஷ் அண்ணா மட்டும் இல்ல, நம்ம டோட்டல் ஃபேமிலியும் தான். இது எல்லாருக்கும் தான் கஷ்டமா இருக்கும். அவினாஷ் அண்ணாவோட வாழ்க்கையே போயிடும். ஆமா சஞ்சு, எனக்கு என்னவோ கிருஷி சொல்றதுதான் கரெக்டோன்னு தோணுது. நீ அவசரப்பட்ட அவந்திகாவை தண்டிக்க தான் நினைச்சு நம்ம டோட்டல் ஃபேமிலியும் தண்டிச்சிடாத. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச அத்தை மாமா கண்டிப்பா தாங்கிக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தோட ஒட்டு மொத்த சந்தோஷமும் போயிடும். வேணாம், அந்த தப்பை மட்டும் பண்ணாத அண்ணி. அதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு பேசாம கண்டுக்காம போயிடலான்னு சொல்றீங்களா? சஞ்சு, பின்ன என்னன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம மேலேயும் தப்பு தானே. அப்புறம் அவளை சும்மாவே விட்டுற சொல்றியா? அவ பண்ணது தப்பு தான் அவளுக்கு எப்போ புரிய வைக்கிறது? அதுக்காக அவினாஷ் அண்ணாவையும் அவளையும் பிரிச்சுட்டா அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிஞ்சிருமா? கண்டிப்பா புரியாது சஞ்சு. அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் கண்டிப்பா புரியாது அவங்க பண்ற தப்புன்னு. அந்த மாதிரி இருந்திருந்தா கீர்த்தனா எப்போ திருந்திருப்பாளே அவினாஷ் அண்ணாவை பிரிஞ்சதுக்கு. அவளே இன்னும் அப்படியேதான் இருக்கா. அவளை மாதிரி தான் இவளும். இவனா திருந்திடுவா போறா? அப்ப அவளை என்னன்னா பண்றது? அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வச்சு அவளை திருத்துறது தான் நம்ம வேலையே. அவ திருந்துவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா திருந்துவா சஞ்சு. நம்ம தான் அவளை திருத்தணும். கரெக்ட் கிரேஷ். அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும், அவளோட பாஷையிலேயே. அண்ணி என்ன சொல்றீங்க? சஞ்சு, அவ என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினாலோ அந்த மாதிரி நம்மளும் அவளுக்கு ஃப்ராடு வேலை பண்ணி அவளை திருத்தத்துக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தேவை இந்த ரிசப்ஷன் நிற்கணும். அது நடந்ததா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். வா வீட்டுக்குள்ளே போகலாம். சரிங்க அண்ணி. இங்க பாரு சஞ்சு, தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, சரியா? என்னை கேட்காம நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும். சரிண்ணா. வாங்க போலாம். பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளே காணுமே. மேக்கப் போட வரும்போதே என்னவோ சேர்த்து போட சொல்லுமா. அம்மாவும் அழகா இருக்கணும்ல, என்னவோ சேர்த்து போட சொல்ல. மூமை ஒரு நிமிஷம் வாய மூடிட்டு அமைதி அழு. ஆண்டிமா ஏன் ஒரு மாறிக்கிற? என்னாச்சே? மூமை வாய மூடிட்டு அமைதி அழுன்னு சொன்னேன். சரி வெளில போயிட்டு வந்தேன்னா நீ டென்ஷனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ உள்ள போ, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்து வரேன். நாளைக்கு ரிசப்ஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, அதனால நீ போய் இப்போ தூங்க.
மாமி எனக்கு இந்த ரிசப்ஷனே வேணாம், கம்முன்னு இரு. ஆண்டிக்கம்மா என்ன பேசுனுங்கிற? அப்படிலாம் பேசக்கூடாது, போ போ போய் தூங்கு போ. இதே மாதிரி இருந்துனா நாளைக்கு ரிசப்ஷன் அப்போ மூஞ்சிட்டு எல்லாம் இருக்கும். போய் பாரு போமா. மாமி ஒரு முறை சொன்னா புரியாதா? எனக்கு இந்த ரிசப்ஷனே வேணாம். ஆண்டிக்கம்மா வாயை மூடிட்டு இரு மாமி. அவந்திகா, ஏன் அவந்திகா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுற? அவினாஷ் மாமா நான் என்ன சொன்னா இங்க கேப்பீங்க? கேப்பா அவந்திகா, என்ன பண்ணணும் சொல்லு. இந்த ரிசப்ஷன்ல உனக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணுமா, இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் வேணுமா? எது வேணாலும் கேளு அவந்திகா, எதுவா இருந்தாலும் பண்ணுவேன். இந்த ரிசப்ஷன் கிராண்டா நடக்கணும்னு நீ ஆசைப்படுறல, அதே மாதிரி நல்ல கிராண்டா நடக்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நீ நினைக்கிறத விட ரொம்ப பிரமாதமா கிராண்டா நடக்கும், போதுமா? மாமா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி, என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக இந்த ரிசப்ஷனை நிறுத்த முடியுமா? என்ன சொல்ற அவந்திகா? ஆமா மாமா, எனக்காக இந்த ரிசப்ஷனை நிறுத்துங்க ப்ளீஸ். இந்த ரிசப்ஷன் நடக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவந்திகா, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? நீ ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ரிசப்ஷன் வச்சே ஆகணும்னு கேட்டதுனால தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம். ஆமா மாதான் கேட்டேன், இப்ப நானே சொல்றேன், தயவு செஞ்சு இந்த ரிசப்ஷனை நிறுத்திடுங்க. அவந்திகா நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ ரிசப்ஷன் வேணும்னா நாங்க நடத்தணும், நீ வேணாம்னா நாங்க நிறுத்திடணுமா? எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா இந்த ரிசப்ஷனுக்காக? இப்ப வந்து வேணான்னு சொல்ற? ஓ அப்ப நான் ரிசப்ஷனை நிறுத்த சொன்னது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன விட பணம் தான் உங்களுக்கு முக்கியம், அதனாலதான் நான் வந்து இப்படி பேசுறீங்க. ஏய் அவந்திகா, பைத்தியம் மாதிரி பேசாத. இப்ப பணத்துக்கா கேட்டாங்க? எல்லாருக்குமே சொல்லியாச்சு, நாளைக்கு எல்லா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்ப வந்து ரிசப்ஷன் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு நல்ல குளு குளு குளுன்னு இருக்கு. இங்க பாருங்க அவினாஷ் மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசப்ஷன் நிக்கணும், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏ பைத்தியக்காரி, நீ என்ன புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இங்க பாருமா, எல்லாத்தையும் நான் புரிஞ்சதுனால தான் பேசிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம இந்த விஷயத்த தள்ளிடாத. நான் கேட்டது என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான், உன்கிட்ட நான் அதான் சொன்னனா? அதுக்கம்மா ஏமா இப்படிலாம் சொல்ற? நீ தானே ரிசப்ஷன் நடக்கணும்னு ஆசைப்பட்ட? ஆமா மம்மி, நான் தான் ஆசைப்பட்டேன். இப்ப நான் தான் சொல்றேன், எனக்கு ரிசப்ஷனே வேணாம். பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், எனக்கு ரிசப்ஷன் வேணாம். அப்படியும் நீங்க ரிசப்ஷனை நடத்திதான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் ஸ்டேஜ்ல தனியா நில்லுங்க. நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். வராத, வரவே வராத, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ, அதான் எங்களுக்கும் சந்தோஷம். கொஞ்சமான வேலையா பார்த்து வச்சிருக்க நீ, இதெல்லாம் உனக்கு தேவைதான், நல்லா அனுபவி. இங்க பாரு அவந்திகா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. நாளைக்கு ரிசப்ஷன் கண்டிப்பா நடந்தே தீரும். ஓ அப்படியா? அப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க மாமா. நாளைக்கு இந்த ரிசப்ஷன் நடந்ததுன்னா இந்த அவந்திக்காவை இங்க யாருமே உயிரோடவே பார்க்க முடியாது. இதுக்கப்புறமும் ரிசப்ஷனை நீங்க நடத்துனீங்கன்னா நான் செத்து என் பணத்தை தூக்கிட்டு போய் ஸ்டேஜ்ல வச்சு மாலை போட்டு ரிசப்ஷன் கொண்டாடுங்க.